இந்திய அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் 5 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அசத்தல் வெற்றி பெற்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லீட்ஸில் நடந்தது. இதில் முதல் இன்னிங்ஸில் முறையே இந்தியா 471 ரன்களும் இங்கிலாந்து 465 ரன்களும் எடுத்தன. பின்னர் 6 ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 96 ஓவர்களில் 364 ரன்கள் குவித்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. 371 ரன்கள் வெற்றி இலக்கை நோக்கி இங்கிலாந்து ஆடிய நிலையில் நேற்று கடைசி நாள் ஆட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து ஆடிய இங்கிலாந்து அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. ஜாக் ராலி ஒருபுறம் நிதானமாக ஆட, மறுமுனையில் டக்கெட் வேகமாக ரன் குவித்தார். அடுத்து வந்த ஆலி போப் 8 ரன்களில் ஆட்டமிழக்க ஜோ ரூட், பென் டக்கெட் ஜோடி சேர்ந்து விளையாடினர். இதில் பென் டக்கெட் 149 ரன்களில் ஆட்டமிழந்த நிலையில் அடுத்து வந்த ஹாரி புரூக்ஸ் சந்தித்த முதல் பந்திலேயே ஆட்டமிழந்தார். இதையடுத்து பென் ஸ்டோக்ஸ், ஜோ ரூட் கூட்டணி நிதானமாக ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். இருப்பினும் ரவீந்திர ஜடேஜா சுழலில் சிக்கிய பென் ஸ்டோக்ஸ் 33 ரன்கள் எடுத்து கேட்ச் கொடுத்து தனது விக்கெட்டை இழந்தார். இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய ஜேமி ஸ்மித் ஜோ ரூட்டுடன் கைகோர்த்து அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அணியை வெற்றிக்கு அழைத்து சென்றார். இறுதியில் இங்கிலாந்து அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 375 ரன்கள் எடுத்து அசத்தல் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 5 தொடர்கள் கொண்ட டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது.